இந்த காலத்துல போய் இதெல்லாம் சீரியஸா எடுத்துக்கிட்டு ஜோசியக்காரன் 1000 சொல்லுவான், அவன் வாழ்க்கையும் ஓட வேண்டாமா? டாக்டர் இன்னைக்கு காலையில நான் கூட கேலண்டர் கிழிக்கும் போது இன்னைக்கு ஜாகிரதையா இருக்க வேண்டிய நாளுன்னு போட்டிருந்தது. அதுக்கு பயந்து நான் வீட்டுல உட்காந்துட்டு இருக்க முடியுமா சார்? கடவுளை நம்புங்க சார், எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஓகே, சரி, ஒரு பேஷண்ட் வந்திருக்காரு, அப்புறம் கூப்பிடுறேன். ஓகே, பாய், டேக் கேர். சொல்லுங்க. சொல்ல மாட்டேன் டாக்டர். ஏன்? சொல்லாதீங்கன்னு சொல்லுங்க, அப்பதான் சொல்லுவேன். சரி மிஸ்டர், நீங்க என்ன சொல்லணும்னு வந்தீங்களோ அது சொல்லாதீங்க. முதல்ல உங்க பேர் சொல்லாதீங்க. சொல்றேன் டாக்டர், என் பேரு அறிவழகன். சிரிக்காதீங்க டாக்டர், இதான் என் பிரச்சனையே. எது? எதிர்மறையா நடக்கிறது. யார் எதை சொன்னாலும் அதுக்கு நேர் ஆப்போசிட்டா செய்யும்படி என் மூளை சொல்லுது. மிஸ்டர் அறிவழகன், கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். சொல்ல மாட்டேன். சாரி, இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லாதீங்க. சொல்றேன் டாக்டர். சாதாரணமாக செய்திகளை சொல்லும் போதோ கேள்விகளை கேட்கும் போதோ நான் நார்மலாக தான் டாக்டர் இருக்கேன். ஆனால் யாராவது அதை செய்ய இதை செய்யணும் ஆர்டர் போட்டாங்கன்னு வைங்களேன், அதை செய்யாதன்னு என் மூளை கட்டளை எடுது டாக்டர். என்னால் அதை மீற முடியல டாக்டர். சரி, ஏதாவது உதாரணம் சொல்ல வேண்டாம். ஒரு நாள் போஸ்ட் ஆஃபீஸ் போக வேண்டியது இருந்துச்சு டாக்டர். சார், இங்கே போஸ்ட் ஆஃபீஸ் எங்கே இருக்கு? ஸ்ட்ரெயிட்டா போய் லெஃப்ட், அதுல முதல் ரைட்டு. ஓகே, தேங்க்யூ. ம் சார், சார் இந்த பக்கம் சார். எனக்கு தெரியும், நான் இப்படி தான் போவேன். உங்க கேஸ் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. அதே மாதிரி இன்னொரு நாள் டாக்டர், ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்தேன். ஒரு இடத்துல சாக்கடை தண்ணி தேங்கி இருந்துச்சு. அந்த பக்கமாக போன பெரியவர் ஒருத்தர் பார்த்து போப்பா, தண்ணி தேங்கி இருக்கு அப்படின்னு சொன்னார். அவர் சொல்லாமல் போயிருந்தா கூட நான் பாட்டுக்கு ஒழுங்காக போயிருப்பேன். அவர் சொல்லிட்டு போனதுக்கப்புறம் கண்ணை மூட்டு போய் நேராக அந்த பள்ளத்தில் விழுந்துட்டேன். என் பொண்டாட்டி ஒரு 10-15 நாள் அவங்கள வந்து பார்க்க சொல்லிட்டு இருக்கா. ஆனால் நான் வரவே இல்லை. இன்னைக்கு போகாதீங்க, நான் அதான் உடனே வந்துட்டேன். எனக்கு உங்க கேஸ் ரொம்ப வினோதமா தெரியுது. ஆப்போசிட்டா செயல்படுறத நீங்க உணர்றீங்க இல்லையா? அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்களே சரியா நடந்துக்கிட்டா என்ன? முடியல டாக்டர். முடிஞ்சா நான் ஏன் உங்கள்கிட்ட வரேன்? ம், உங்க வியாதியை நான் நிச்சயமா குணப்படுத்துவேன். நம்புங்க. நம்ப மாட்டேன். சரி, நீங்க என்ன நம்ப வேண்டாம். முழுசா நம்புறேன் டாக்டர். மிஸ்டர் அறிவழகன், உங்களை சீக்கிரமா குணமாக்கிடுவேன். நான் சில மருந்து மாத்திரை எழுதி தரேன், அது நீங்க சாப்பிட வேண்டாம் என்ன? கண்டிப்பா சாப்பிட்றேன் டாக்டர். அப்புறம் உங்களுக்கு மெடிடேஷன்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா? அதிகமா அதை பத்தி தெரியாது டாக்டர், ஓரளவுக்கு கேள்விப்பட்டிருக்கேன். அது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. நான் ஒரு சிடி தரேன், அதுல தெளிவா சொல்லிருப்பாங்க, அது பார்த்துக்கிட்டே நீங்க பண்ணிடலாம். அப்புறம் நான் தர மருந்து மாத்திரை சாப்பிட்டு வந்தீங்கன்னா நீங்க சீக்கிரமா குணமாயிடுவீங்க. சிடி வீட்டில் இருக்கு போல இருக்கு. சரி, உங்க வீடு எங்க இருக்கு? வஉசி நகர்ல இருக்கு டாக்டர். நல்லதா போச்சு, எங்க வீட்டு பக்கத்துல தான். நீங்க எப்படி வந்தீங்க? பஸ்ல. பஸ்ல தானா? சரி, என் கூட கார்ல வாங்க, நான் சிடி வீட்ல இருந்தா எடுத்து தரேன். நீங்க வாங்கிக்கிட்டு அங்கிருந்து போயிடலாம். போக மாட்டேன் டாக்டர். சரி, நீங்க போக வேண்டாம். டாக்டர், ம், உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். ஆனா எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல. ம். டாக்டர் கிட்டயும் வக்கீல் கிட்டயும் எதுவுமே மறுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா என்கிட்ட எதுவுமே சொல்ல வேண்டாம். இல்ல டாக்டர், சொல்றேன். முந்த நாள் நான் என் ஒய்ஃபை ரேப் பண்ணிட்டேன். வாட்? உறக்க கத்துது கோழி தண்ணி ராத்திரி நேரத்து போ. கையை எடுங்க. ஓ, இதுதான் உங்க வீடா டாக்டர்? ம்.
நைட்ல இந்த ஏரியா பக்கம் வர்றதுக்கே பயமா இருக்குமே. வீட்ல நிறைய பேர் இருக்கீங்களா? இல்லப்பா, நானும் ஒய்ஃப் 2 பேர் மட்டும் தான். பழகிருச்சு. சேஃப்டிக்கு லைசென்ஸோட கன் வச்சிருக்கேன். ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. மறந்துட்டேன். எனக்கு காஃபி சாப்பிடணும்னு போல இருக்கு. நான் உங்களுக்கும் காஃபி கொண்டு வரேன். ஆனா சாப்பிடாதீங்க. கண்டிப்பா சாப்பிட்றேன் டாக்டர். உட்காந்துராதீங்க. என்ன? நான் உட்காருவேன். டாக்டர் ஃபோன் அடிக்குது. எடுத்துறாதீங்க. அறிவாளிகள், லோடட் கண்ணாது, அடிச்சிடாதீங்க.